ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா இப்ப த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற அந்தரன் படம் எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தலைப்பை கேட்டாலே ஏதோ மர்மம் இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. தமிழ் சினிமால கிரைம் த்ரில்லர் மூவிக்கு பஞ்சமே இல்லன்னே சொல்லலாங்க. கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஹீரோயின் இவானாவை திருமணம் செய்யணும் அப்படின்னு 3 பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஆட்டோ டிரைவரா இருக்காரு. ஆனா அந்த 3 பேருமே மர்மமான முறையில இறந்து போறாங்க. ஆட்டோ டிரைவர் கொல்லப்படுறாரு, இன்னொரு நபர் விபத்துல உயிரிழந்து போறாரு, 3வது நபர் தற்கொலை செஞ்சுக்கிறாரு. தன்னோட அப்பாவுக்கு ஜாதி வெறி அதிகமா இருக்கிறனால இந்த 3 பேரையுமே அவர் தான் கொன்றுபாரோ அப்படின்னு இவனாக்கு அப்பா மேல சந்தேகம் வருது. இந்த மர்மமான மரணங்களை விசாரிக்க போலீஸ் அதிகாரியான பிரஜின் உள்ள இறங்குறாரு. பிரஜின் சின்ன வயசுல இவனாவை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போனவரா இருப்பாரு. இப்போ அந்த பழைய காதலை மறுபடியும் தொடரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரும் கொல்லப்படுவாரா, இல்ல அந்த மரணங்கள்லாம் ஏன் நடந்துச்சு அப்படிங்கறதுக்கான விடையே படத்தோட மீதி கதை. ஹீரோயினோட அப்பாவா நடிச்ச சாம்பசிவன் தன்னோட நடிப்பால கதாபாத்திரத்துக்கு ரொம்பவே பிளஸ்ஸா இருக்காரு. அவரோட பேசுற வசனங்கள் எல்லாமே படத்தை ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியுது. டாக்டர் கதாபாத்திரத்துல வர அனுபமா குமார் வெளிப்படுத்துற விஷயங்கள் கொஞ்சம் பகிர்ந்து இருந்தாலுமே கொஞ்சம் நல்ல அனுபவமாவே இருக்கு. ஐஸ்வர்யா கண்ணன், பிரியங்கா செல்வி 2 பேருமே போலீஸ் கதாபாத்திரத்துல வராங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் அவங்கள அழுத்தமாவே பயன்படுத்தி இருக்கலாம். முதல் பாதி காதல் வழக்கமான போலீஸ் விசாரணை தான் நடந்துட்டு போகுது. பல படங்களை நம்ம பார்த்து பழகி போனா அதே திரைக்கதை தான் இங்கேயும் வருது. படத்தோட கடைசி 1/2 மணி நேரம் மட்டும்தான் ரொம்ப பரபரப்பாவே கொண்டு போயிருக்காங்க. அதுதான் படத்தோட உண்மையான பிளஸ்னே சொல்லலாம். பிளாஷ்பேக் காட்சிகள், அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாவும் நல்லாவும் இருந்துச்சு. இடைவேளைக்கு முன்னாடி வர காட்சியும் திரைக்கதையோட வேகமும் ரொம்பவே ஸ்லோவா இருக்கறனால கொஞ்சம் போரிங்காவே இருக்கு. முத்தம் தொடர்பான காட்சியும் அதுக்கேற்ற விசாரணையும் ரொம்பவே ஈர்ப்பு தரலன்னு தான் சொல்லணும். படத்தோட பல காட்சிகள் திரும்ப திரும்ப வரனால அதுவும் ஒரு கட்டத்துல சலிப்பாகுது. 3 கொலைன்னு ஆரம்பிச்சு அது 5 கொலையா மாறிடுமோங்கிற பயத்தை உண்டாக்குனது வேணா த்ரில்லருக்கு நல்லா இருக்கு. ஆனா பல இடங்கள்ல கிரைம் படத்துக்கு தேவையான விறுவிறுப்பு ரொம்பவே மிஸ்ஸிங் ஆகுது. இயக்குனரோட கடைசி 1/2 மணி நேரத்துல காட்டின அந்த விறுவிறுப்பை முழு படத்துலயும் காட்டியிருந்தா படம் இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல ரீச் ஆயிருக்கும். ஆக மொத்தத்துல அந்தரன் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கடைசி 1/2 மணி நேரத்துக்காக மட்டுமே பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமே சொல்லாங்க. கொஞ்சம் பொறுமை இருந்துச்சு அப்படின்னா ஒரு வழக்கமான த்ரில்லர் படத்தை பார்த்த அனுபவம் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.